Hi friends, welcome to my channel makeformat. MS Wordல நம்ம இப்போ ஸ்டைல் எப்படி ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு இம்போர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஸ்டைல் அப்ளை பண்ண ஃபைலை நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் எப்படி ஸ்டைல் கிரியேட் பண்றது, எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்துருக்கோம். அதை ஓப்பன் பண்றேன் அந்த ஃபைலை. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கிறது. இன்னொரு ஃபைல் ஸ்டைல் அப்ளை பண்ணாத ஃபைல் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இது ஸ்டைல் இன்னும் அப்ளை பண்ணல. அதே மாதிரி இந்த சாப்டர்லேயும் ஒரே மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த சாப்டர் 1ல் இருக்கிற ஸ்டைல் எப்படி சாப்டர் 2ல் இம்போர்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா சைடில் ஸ்டைல் மெனு ஓப்பன் ஆகும். இதில் மேனேஜ் ஸ்டைல்னு இந்த பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்கும், இம்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட். இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நார்மல் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எந்த ஃபைல்லேருந்து நம்ம ஸ்டைல் இம்போர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் டெஸ்க்டாப்பில் ஆல் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ். சாப்டர் 1ல் ஸ்டைல் ஆல்ரெடி நம்ம பண்ண ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இல்லாதது இங்கே இருக்கும். அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி இந்த டைரெக்ஷனில் சாப்டர் 2க்கு வந்துட்டு ஃபுல்லாகவே காப்பி ஆகணும். காப்பி கொடுத்துட்டு எஸ் டு ஆல் கொடுங்க. ஸோ ஸ்டைல் காப்பி ஆகிடுச்சு, இம்போர்ட் ஆகிடுச்சு. அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஸ்டைல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சாப்டர் நம்பர், சாப்டர் டைட்டில், இது ஹெட் 1, இது டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக ஸ்டைலில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பேரா, அடுத்த பேராகிராஃபுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேரா, இண்டென்ட். ஸோ அப்ளை ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ், ஹெட் 1. ஸோ இந்த மாதிரி இந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டைல் அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எதனா டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.